அதிக உணவு எடுத்துக்கிறதுனால ஜீரணமாகுமா ஆகாதா அப்படின்னா, அதிக உணவு எடுத்துக்கிறதுனால ஜீரணமாகாது அப்படின்லாம் கிடையாது. ஆனால் அது எடுத்துக்கொள்ளக்கூடிய விதத்தில் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நல்லாவே ஜீரணமாகும். அப்போ எப்படி எடுத்துக்கக்கூடாது, அஜீரணமாகிறதுக்கு என்னென்ன அறிகுறிகள் அப்படின்னா, நம்ம சாப்பிடும் பொழுது எப்போ சாப்பிட்டாலுமே தயிர் மோரை தவிர வேறு எந்த குழம்புல சாப்பிட்டாலுமே நம்ம நெய் எடுத்து தந்துடலாம் சைவ உணவில். ஸோ அதனால் அந்த மெத்தடில் நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா அஜீரணம் அப்படிங்கிறது ஏற்படாது. உடலுக்கு கொழுப்பு சத்து தேவை, அது எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு மட்டும் நம்ம பயன்படுத்திக்கணும். அப்படி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அப்போ அஜீரணம் ஏற்படாது. அதேமாரி வேகாத உணவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் அஜீரணம் ஏற்படும். அதனால் நல்லா வேக வச்சு அதுக்கப்புறம் தான் உணவை எடுத்துக்கணும். மிகவும் குளிர்ச்சியான உணவு, அதாவது வேறு ஏதாவது